ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபேசியர் 5வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் ஒளியில் நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் அங்கே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அதாவது, முன்பு அந்தகாரம், உங்கள் வாழ்க்கையில் அந்தகாரம் இருந்தது, இப்பொழுது வெளிச்சம் இருக்கிறது என்கிற காரியத்தை நினைப்பூட்டி எழுதுகிறதை பார்க்கிறோம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், அதாவது நீங்கள் தான் அமாவாசையாகவே இருந்தீங்க. இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். தேவனுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிற நம்ம, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்ம வெளிச்சத்தில் நடக்கும்படியாக பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். விசுவாசிக்கும் இந்த உலகத்தாருக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னன்னா, பல நேரங்களில் நம்ம விளங்காமல் போகிற காரியமாக இது காணப்படுகிறது. வேதாகமும் அதனை தெளிவுபடுத்துகிறதை நாம் இந்த வசனங்களிலே பார்க்க முடிகிறது. அந்த வேறுபாடு என்னன்னு சொன்னால், அந்தகாரத்துக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடாக இது காணப்படுகிறது. அமாவாசைக்கும் பௌர்ணமி என்று நாம் அழைக்கிறோமே, அவைகளுக்கும் இடையே உள்ள ஒரு வேறுபாடு எப்படி இருக்குதோ அதே போல தான் விசுவாசிக்கும் உலகத்தாருக்கும் இடையே வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்தகார கிரியைகள் என்று சொல்லுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது, வேசித்தனத்தில் இருக்கக்கூடிய காரியம், அசுத்தத்தில் இருக்கக்கூடிய காரியம், வம்பு பண்ணுற காரியம், புத்தியனமாய் முட்டாள்தனமாய் பேசுகிற காரியம், பரியாசம் பண்ணுகிற காரியம், விபச்சாரம், விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை போன்றவை என்று சொல்லி இங்கே 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையிலும் பவுல் அப்போஸ்தலன் சொல்லி கொடுக்கிறார். அதாவது, அந்தகார கிரியைகள், இருட்டில் இருக்கிறவன் இந்த பாவத்தெல்லாம் செய்வான், இவற்றின் பெயர்கள் கூட சொல்லப்படக்கூடாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையைத்தான் விசுவாசிகள் வாழ வேண்டும். உலகத்துக்கும் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம், இந்த பெயர் கூட, பாவத்தின் பெயர் கூட, இதில் கூட அவருக்கு சம்பந்தம் இருக்குது போல் அப்படின்னு எந்த ஒரு மனிதனும் கை நீட்டி குற்றப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது அவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே எல்லா நாளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும். உலகத்தைப் போல அமாவாசை என்று சொல்லுகிற அர்த்தத்தை உடைய வாழ்க்கையை வாழக்கூடாது. அந்தகாரமாக இருந்தீர்கள், இருட்டாக இருந்தீர்கள் என்றே தான் சொல்லுகிறார். ஆனால் இங்கே காரியங்களை பார்க்கும் பொழுது, இன்றைக்கு மண் மேலே, பெண் மேலே, பொன் மேலே இன்றைக்கு ஆசைகளை வைத்து இன்றைக்கு விசுவாசிகளினுடைய வெளிச்சம் அது இழந்து போகக்கூடியதாக காணப்படுகிறது. அவர்கள் பௌர்ணமி வாழ்வு வாழ்கிறதற்கு பதிலாக அவர்கள் இருண்ட வாழ்க்கை, ஒரு அந்தகார வாழ்க்கை வாழ்கிறதற்கு இது வழிநடத்தி சென்று விடக்கூடியதாக இருக்கிறது. இது உலகத்துடன் நமக்கு இருக்கிற வேறுபாட்டை, இப்படிப்பட்ட ஆசையில் நாம் இருப்போம் என்று சொன்னால் அது நாம் இழந்து விடக்கூடிய காரியத்தை செய்து விடுகிறது. வசனம் 8 சொல்லுகிறாரு, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஒளிவீச அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்கள் வாழ்வு அந்தகாரமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நம்ம கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த 9 கனிகளை குறித்து பார்த்தோமே, அந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுகிற போது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நான் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறேன், என் தகப்பனுக்கு எந்த ஒரு இழுக்கான பெயரையும் நான் கொண்டு வர மாட்டேன் என்று ஜாக்கிரதையாக வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெளிச்சத்தின் வாழ்க்கை என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ள முடியும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நான் செய்வேன் என்று சோதித்து பார்த்து நடக்கிறவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அவர்கள் வெளிச்சத்தில் நடந்து கொள்ளுகிறார்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாசற்படியில் படுத்திருக்கும், எப்படியாவது கீழே தள்ளிவிடலாம் என்று சொல்லி நம்மோடு கூட போராடி கொண்டு தான் இருக்கும். அந்த கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு, இருளின் கிரியைகளுக்கு நம்ம உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு சில பட்டியல்களை முந்தின வசனங்களிலே சொன்ன காரியத்தை நாம் செய்யாதபடி, அதன் பெயர் முதலாய் கூட நம்முடைய வாழ்க்கைகளை சொல்லப்படாதபடி நாம் ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறதே. அவங்க வெளியே பப்ளிக்காக இவ்வளோ பாவங்களை செய்துட்டு அவங்க அதை சொல்கிறதுக்கே நமக்கு அவலட்சணமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தில் வெளியரங்கமாக இருக்கிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லிட்டு, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து
அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார், பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை பார்க்கிறோம். அதாவது தூங்குகிற நீ என்று சொன்னால் நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. பிணத்தின் வாசனை, அந்த பாவ வாசனையில் நீ படுத்து கிடந்தது போதும். கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசி என்று அழைக்கிறார். பழைய மனுஷனை நீ தொலைத்து விடுகிறதற்கு நீ தீர்மானித்து விடு. இன்றைக்கு அதுதான் உனக்கு ஞானம் என்று அடுத்த பகுதியிலே அவர் தொடர்ந்து பேசுகிறார். உலக மனிதனை அந்த பிணத்தோடு கூட வாழ்கிறது போல நாற்றமுள்ள வாழ்க்கை உள்ள அந்த வாழ்க்கையை தொலைத்து விடு. மரித்தோரை விட்டுன்னா பாவத்தில் மரித்த நிலைமையில், நாற்றமெடுத்த நிலைமையில் வாழ்கிற மனிதனுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்குதுப்பா. இந்த உலகத்தாருக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்தகாரத்துக்கும் பௌர்ணமிக்கும் வித்தியாசம் இருக்குது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆகவே நீ அந்த தூங்குகிற நீ இன்றைக்கு உலகத்தைப் போல உலகத்தாரைப் போல ஒத்து வாழ்கிற நீ அந்த வாழ்க்கையை விட்டு நீ எழுந்துரு. அந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம். அதை தொலைக்கிறதற்கு அந்த பழைய மனுஷனை களைஞ்சி போடுறதுக்கு தீர்மானிச்சிரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று உன்னை ஒரு வெளிச்சமாக மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே. ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு முன்பு அந்தகாரம், ஆனால் இப்பொழுது வெளிச்சம் என்கிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் வந்து விடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.